சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஜாக் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. சித்து தான் இந்த படத்துல லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. டில்லு ஸ்கொயர் இந்த படங்களுடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அதே ஸ்டைலில் அமைக்கப்பட்ட ஒரு ரா ஏஜென்ட் கதைக்களமா இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தினுடைய நாயகன் சித்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எல்லா ஃபீல்டுலையும் ரொம்ப திறமசாலியா புத்திசாலியா இருக்காரு. நாயகனுடைய அப்பா தன்னுடைய மகனை எப்படியாவது ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு பயங்கர ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. அதுக்கான ட்ரைனிங் போகும்போது கோச்சஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா நாயகன் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தன்னுடைய ஓன் ஸ்டைலில் தான் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் நாயகனை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு ரா ஏஜென்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கனவு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு தீவிரவாத கும்பல் தீவிரவாத தாக்குதல் நடத்துறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தீவிரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்துறதுக்காக உண்மையான ரா ஏஜென்ட் ஆகக்கூடிய பிரகாஷ் ராஜ் அதை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பிரகாஷ் ராஜுக்கு முன்னாடியே நம்ம நாயகன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவிரவாத தாக்குதல் கும்பலை பிடிக்கிறாரு. அவங்கள பிடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோடு சேர்த்து பிரகாஷ் ராஜையும் பிடிச்சிட்டு வந்துடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா பிரகாஷ் ராஜும் ஒரு டெரரிஸ்டா இருப்பார் அப்படின்ற மாதிரி. ஸோ உண்மையான ரா ஏஜென்ட்டை கடத்துறதுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுது, நம்ம நாயகன் வந்து அந்த தீவிரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, அண்ட் கடைசியா நம்ம நாயகன் சித்துவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே நம்ம நாயகன் சித்து இவர் ஏன் வந்து ஒரு ரா ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அந்த தீவிரவாத தாக்குதலை தடுத்து நிறுத்துறதுல ஏன் அவ்வளோ உறுதியா இருக்காரு, அதுக்கான காரணம் என்ன, அதே போல அதுக்கான பிளாஷ்பேக் ரொம்ப சிம்பிளா ரொம்ப நீட்டா வந்து சொல்லியிருப்பாங்க. அது உண்மையாவே ரசிக்கிற வகையில் இருந்துச்சு. அதே போல இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா ரொம்ப நீட்டா அமைச்சிருந்தாங்க. அண்ட் இந்த சித்துவுடைய அந்த காமெடி டைமிங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சித்துவுக்கும் அந்த பிரகாஷ் ராஜுக்குமான அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நீட்டா இருந்துச்சு, ரசிக்கிற வகையில அமைச்சிருந்தாங்க. அதை தாண்டி இந்த படத்தினுடைய கதைக்களம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரியஸான கதைக்களம். சித்து இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல இது வந்து ஒரு ஃபன் ஃபில்டா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அதனாலேயே என்ன தெரியல சீரியஸான இடங்கள் அந்த முக்கியமான மூமெண்ட் எல்லாமே ரொம்ப நார்மலா போன மாதிரி இருந்துச்சு. ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீரியஸான ஒரு ரா ஏஜென்ட் படம் பார்க்குற மாதிரியான அந்த ஒரு ஃபீல் கிடைக்கல. அதே போல ஒரு சில படங்கள்ல லாஜிக் மிரல்கள் இருக்கும். இந்த படத்துல லாஜிக் அத்துமிரல்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுது. அதாவது ஹீரோவை ரொம்ப ஒரு மாசான ஹீரோவா காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளா இருந்திருக்காங்க. அதுக்காக ஒட்டுமொத்த ரா ஏஜென்ட்டையும் ரொம்ப டம்மியா காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீவிரவாதிகளையும் ரொம்ப டம்மியா காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவை ரொம்ப மாசா காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமா இருந்திருக்காங்க. அதுக்கான காட்சி அமைப்புகள் பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணலை. அதே போல இந்த படத்தினுடைய ரொமான்ஸ் போர்ஷன் லவ் போர்ஷன்ஸ் பெரிய அளவில் இம்பாக்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்துக்கு ஒரு பீட் பிரேக்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த படத்தினுடைய திரைக்கதையை பெற்றாக அமைச்சிருக்கலாம். அப்படி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவலில் இருந்திருக்கும். மொத்தத்தில் டைம் பாஸ்க்கு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான் இது. இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.